ஹாய், வெல்கம் டு கோட் அண்ட் கிராக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட யூசேஜ் என்னென்ன. பேசிக்கா நமக்கு எக்ஸல் தெரிஞ்சாதான் நம்ம எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியும். எந்த வேலை பார்க்கணும்னாலும் எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ எக்ஸலோட யூஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணும். நம்பரு, மார்க்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கால்குலேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் ஒர்க்கு, பிசினஸ் ஒர்க்கு, அக்கௌண்டிங் ஒர்க்கு, டேட்டா அனாலிசிஸ்ல இப்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸல் தான். அது தெரிஞ்சா தான் டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா வரிசையா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எக்ஸலை ஓபன் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா சர்ச் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு இப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு மேல செல் அப்படின்னு டைப் பண்ணணும். எக்ஸல் வந்துருமா, வந்தோம்னா ஓபன் கொடுக்கணும். ஓபன் கொடுத்தா எக்ஸல் ஓபன் ஆயிரும். இதுல வந்து இப்படிதான் இருக்கும் எக்ஸல். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ்னு சொல்லி ஒன்று இருக்கா, இது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். நம்ம ரீசெண்டா ஓபன் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இங்க நியூன்னு சொல்லி ஒன்று இருக்கா, நியூ வந்து என்னன்னா புது ஃபைல் நம்ம கிரியேட் பண்றதுக்காக. இது இந்த ஓபன் சொல்லியிருக்கா, இதெல்லாம் நம்ம பழைய ஃபைல்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு. அதுக்காக அக்கௌண்ட்ஸ் இருக்கா, இந்த அக்கௌண்ட்ஸ் இது வந்து எக்ஸல் அப்டேட் பண்றது, அப்புறம் லாகின் பண்றது, இது எல்லாமே இந்த அக்கௌண்ட்ஸ்ல தான் பண்ணுவோம். ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்கா, இதுல வந்து ஃபாண்ட் சைஸ், சீட்ஸ், இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே இதுல இருக்கும். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி இருக்கும். நம்ம ஹோம், நியூ, ஓப்பன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து பிளாங்க் ஒர்க் புக் இதுலதான் நம்ம ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணா இப்படி வரும். இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதை வந்து ரிப்பன் சொல்லுவாங்க. இது பேஸ்ட், கட், காப்பி, இது பூராமே ரிப்பன் சொல்லுவாங்க. இதுக்கு மேல உள்ளது பாத்தீங்கன்னா ஹோம்னு சொல்லி ஒண்ணு இருக்கா. ஹோம்குள்ள போய் பார்த்தோம்னா என்னென்ன இருக்கு. ஹோம்ல வந்து கட்டு, காப்பி, அந்த எழுத்து வந்து போல்டு, இட்டாலிக்கு, இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாண்டு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நடுவில் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி இதெல்லாமே ஹோம்ல இருக்கு. அதுக்கு அடுத்து டிரா இருக்கு, பேஜ் லே அவுட் இருக்கு, ஃபார்முலாஸ் இருக்கு, டேட்டா ரிவ்யூ. வந்து டிரானா என்னன்னா நம்ம டச் செல்ல வரைகிறோம்ல, அந்த மாதிரி இதுலயும் பண்ணலாம். ஆனா எக்ஸலுக்கு எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபார்முலாஸ்னா நம்ம இந்த சம்மு, கூட்டல், கழித்தல், அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் ஃபார்முலாஸ்ல இருக்கும். டேட்டானா நம்மளோட டேட்டா இருக்கும் உள்ள, நம்ம என்னென்ன செலவு பண்றோம், இது எல்லாமே டேட்டா தானே, நம்மளை பத்தி உள்ள விஷயம், இது எல்லாமே இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஆட்டோ சேவ்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். நம்ம இங்க ஒரு விஷயமும் இதுல சேஞ்ச் பண்ண ஆட்டோ சேவ் ஆன் கொடுத்தோம்னா அதுவா சேவ் ஆயிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு 2 செகண்ட், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து ஃபைலு சேவ் பண்றதுக்கு. இது வந்து ரீடு, இது அண்டோ, அந்த 2 இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே பின்னாடி தெளிவா விரிவா பார்ப்போம். நீங்க ஒன்னொன்னையும் செக் பண்ணி பாருங்க. ஹோம்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஹோம், அதுக்கடுத்து பிளாங்க் ஒர்க் புக்கு, அதுக்கப்புறம் ஃபைல்ல என்னென்ன வருது உங்களுக்கு, ஹோம்ல என்ன இருக்கு, இன்செர்ட்ல என்ன இருக்கு, டிரால என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதே தான் காட்டுதா, இது ஒவ்வொருக்குள்ளயும் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் பழகும். ஓகே, நம்ம வந்து ஃபைல் பார்த்தாச்சு. ஃபைல்னா என்னன்னு பார்த்தாச்சு, பிளாங்க் ஒர்க் புக்னா என்னன்னு பார்த்தாச்சு. இதுதான் பிளாங்க் ஒர்க் புக். இப்ப மேல உள்ள ஒவ்வொரு இதையும் பார்த்தாச்சு. ரிப்பன் சொல்லி இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்குள்ள இருக்கா, ஃபுல்லாமே ரிப்பன் சொல்லுவாங்க. இதை வந்து மறைய வைக்கணும், எனக்கு இங்க வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, இந்த ஸ்பேஸை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னா இங்க மேல தெரியுதுல ஃபைலு, ஹோம், இன்சர்ட், டிரா, இதுல எதுல வச்சு வேணாலும் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது மறைஞ்சிடும். அப்ப நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. ஓகேவா. இதே இது இப்ப திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து வரும். திருப்பி நம்ம இங்க கிளிக் பண்ணணும், போயிடும். அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து நிரந்தரமா அங்கேயே இருக்கும். இது வந்து ஹோம்னு இல்ல, இந்த மேல உள்ள எதுல வச்சு வேணாலும் டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணா போகும், டபுள் கிளிக் பண்ணா வரும். ஓகேவா. இது பேர் வந்து ஹைடு ரிப்பன். நம்ம அதை வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. இப்ப மேல பார்ப்போமா ஆட்டோ சேவ். இதுல சேவ் தான் இதுவும். இது வந்து அண்டோ, ரீடு. இங்க பக்கத்துல ஒரு சின்ன அம்புக்குறி மாதிரி ஒன்று இருக்கா, அது என்ன கொடுக்காங்க, கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்தோம்னா இங்க நமக்கு என்னென்ன தேவைப்படுமோ இது எல்லாமே நம்மளா கஸ்டமைஸா வச்சுக்கலாம். ஓகேங்களா. எதுவும் நம்ம உள்ள போய் இதுக்குள்ளேயும் போய் தேடாம, இப்ப நமக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா டக்குன்னு இங்க வச்சு இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா இங்க சேவ் ஆயிடும். இந்த மாதிரி புக் டு எக்ஸல் சேவ்டு அப்படின்னு இருக்கா, அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை இந்த இடத்துல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து கஸ்டமைஸ்டு டூல் பார். இப்ப ஒர்க் ஷீட்னா என்ன, ஒர்க் புக்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இப்ப நம்ம இது என்னது, இது வந்து ஒர்க் புக். இது ஓகே கொடுத்தா வந்தோம் நம்ம. அப்ப இதுதான் இங்க தெரியுதா, இங்க ஏல இருந்து இங்க டபிள்யூ, இது வந்து ஒர்க் ஷீட். இந்த இருக்கா இங்க ஷீட் 1ன்னு சொல்லி இருக்கா, இங்க ரெடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ரெடினா இப்ப நம்ம இங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது ரெடியா இருக்கு. அந்த ஷீட் வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, அதனால ரெடின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு செல். அதே மாதிரி இந்த பச்சை கலர் தெரியுதா, இது வந்து ஒரு செல். இந்த 1ன்னு போட்டிருக்கா, இது வந்து ஒரு ரோ.
அந்த அந்த 1 அப்படியே அங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ரோ. அதே மாதிரி ஏன் இருக்கா, இது காலம். பின்றது இந்த 1 போட்டிருக்கிறது ரோ, ஏன் போட்டிருக்கிறது காலம். பி காலம், சி காலம், டி காலம், இ காலம். 1 ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ஓகேவா? இது எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னா நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு டவுன் ஆரோ அமுக்கணும்னா இதோட லாஸ்ட் எவ்வளவு வருது, 1,48,576 ரோ இருக்குது. அப்ப அவ்வளவு தூரம் நம்ம இதுல வந்து நம்ம டேட்டாவை வச்சுக்கலாம். இது எது காலம் பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஏக்கு வந்துருவோம். காலம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கண்ட்ரோல் அமுக்கிட்டு ரைட் சைடு ஆகும் அமுக்குனீங்கன்னா XFD போட்டிருக்கா. இது வந்து மொத்தம் எவ்வளவுனா 17,000 காலம் இருக்குமோ அதுல. இப்ப இஜெட் முடிஞ்சோம்னா என்ன ஆகுது, ABCDEF அப்படின்னு வந்துட்டு இஜெட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னா AA ABAC. இப்ப வந்து AZ முடிஞ்சோம்னா BABCBD இந்த மாதிரி இப்படியே 17,000 வரைக்கும் வரும். அதுல நம்ம வந்து இங்க ஏதோ ஒரு இந்த ஷீட்ல வந்து ஏதோ ஒன்று டைப் பண்றோம், ஏதோ ஒன்று டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். பண்ணி வச்சுட்டு இங்க தெரியுதா இந்த கத்திரிப்பு கலர்ல மெமரி கார்டு மாதிரி, இதை வந்து ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணாலும் சேவ் ஆயிரும். இல்ல நம்ம கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தாலும் சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க ஃபைல் இருக்கா, அதை ஓகே கொடுத்துட்டு சேவ்ஸ் 2 கொடுத்தாலும் சேவ் ஆகும். இப்ப சேவ்னு கொடுத்தோம்னா அதுலயே சேவ் ஆகும். எந்த இடத்துல இருக்கோ அது அப்படியே சேவ் ஆயிரும். சேவஸ்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு எங்க தேவையோ, இப்போ இந்த OneDrive பர்சனல் இருக்கா, டபுள் கிளிக் பண்ணி நமக்கு எங்க தேவையோ திஸ் பிசில வந்து எங்க தேவையோ அங்க போய் நம்ம இப்ப வால்யூம் ஈனா ஈல வச்சு சேவ் பண்ணிக்கலாம். எதுல தேவையோ அதுல சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் சேவுக்கும் சேவஸுக்கும் உள்ள வித்தியாசம். இது போக சின்ன சின்ன ஷார்ட்கட் கீழே இருக்கு. ஓகே, இப்ப இதுவரை மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எடிட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் ஃபார்முலாஸ் எப்படி எடிட் பண்றது அதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.